தோல்வியுற்றவர்களுக்கு வேறு வாய்ப்புகள் இல்லை என்றால் ஒருவேளை இந்த உலகில் வெற்றியாளர்களே இருந்திருக்க மாட்டார்கள். வாழ்க்கையில் எந்த இழப்பும் இல்லை, கற்றல் மட்டுமே உள்ளது. நண்பரே, இது உங்கள் வாழ்க்கை. நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். யாரை பற்றியும் நினைக்காதே. ஒரு மனிதன் இறந்தால் 2 நாட்களில் மறந்து விடுவார். நாங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறோம், எனவே நீங்கள் யாரையும் ஈர்க்க தேவையில்லை. நமது நோக்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்கொள்ளும் சவால்கள் சமமான கடினமானவை. இந்த உலகில் எந்த சக்தியாலும் குரலின் விருப்பத்தை வெல்ல முடியாது. காரணம், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் வித்தியாசமானது. அவர்களின் சிந்தனை முறை, எண்ணங்கள் சரியாக இருந்தால் வாழ்க்கையும் சரியாகும். நாம் IAS, IPS அல்லது மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். அது சாப்ட்வேர் ஊழியராக இருந்தாலும் சரி. ஊரிலிருந்து வீட்டுக்கு வரும்போது அப்பா என்ன கேட்பார் தெரியுமா? உன் செலவுக்கு உன்னிடம் பணம் இருக்கிறதா? பாக்கெட்டில் 100 ரூபாய் இருந்தால் போதும். 10 ரூபாய் கூட தனக்காக செலவழிக்க சிந்தனை மிக்க தந்தை. அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் நமக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் வழங்கும் தந்தை. தாயை பெறுவது அனைவருக்கும் அதிர்ஷ்டம். நண்பா, வாழ்க்கை எப்பொழுதும் 2வது வாய்ப்பை தருகிறது. வாழ்க்கை ஒரு மறக்க முடியாத பயணம். அந்த பயணத்தில் உங்களுக்கு கற்பிக்கவும் கற்றுக்கொள்ளவும் குரல் உள்ளது. சில அனுபவங்கள், புதிய அறிமுகங்கள், மதிப்புமிக்க பாடங்கள். குரல் உங்களை எச்சரிக்க பாடங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவர்களை ஒருபோதும் மறக்காதீர்கள். நடந்ததை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் நமக்கு நடக்கும் நல்லது என்றால் நமக்கு சந்தோஷம் மோசமான அனுபவத்தை தரும். நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு வாழ்க்கை. நண்பா, சிந்தனை, பயிற்சி இவை 2 மட்டுமே நம்மை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். குரல் என்றால் வெற்றி இல்லை, மௌனம் என்றால் தோல்வி என்று அர்த்தமில்லை. காலத்திற்கேற்றபடி நடப்பதே மனிதனின் பண்பு. தோல்வியை விட தோல்வி பயம்தான் நம் இலக்கை அடைய விடாமல் தடுக்கிறது. ஒரு மனிதனின் மகிழ்ச்சி உண்மையில் அவன் நினைக்கும் எண்ணங்களை பொறுத்தது. நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொண்டால் நம் வாழ்க்கையை குழப்பமடையாமல் பாதுகாக்கலாம். தோல்வி நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. அந்த பாடங்கள் நாளைய நமது வெற்றிக்கு வழிவகுக்கும். கஷ்டத்தின் மதிப்பை அறிந்தவன் இன்பங்களால் முழுகுவதில்லை. அவர்களின் புதை மணலில் சிக்கி கொள்ளாதவர்கள். ஏனென்றால் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். கஷ்டங்கள், பிரச்சனைகளுக்கு பிறகு போதைக்கு அடிமையானால் அதிலிருந்து வெளிவருவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதீர்கள். இந்த படைப்பில் உள்ள கோடிக்கணக்கான உயிரினங்களில் மனிதனுக்கு மட்டுமே சிந்திக்கும் ஆற்றல் உள்ளது. மனித குலத்தின் மிக சிறந்தது. சிறு சிறு கஷ்டங்களை நினைத்து வருத்தப்படுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. ஒரு முறை தவறு செய்தால் அது நம் தவறு. ஆனால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் ஆரம்பத்தை மறந்துவிட்டோம் என்று அர்த்தம். நமது எண்ணங்களும் பழக்க வழக்கங்களும் மோசமாக இருந்தால் வாழ்க்கையும் அப்படித்தான் மோசமாக மாறும். நமது வாழ்க்கை சிறப்பாக அமைய முதலில் நமது எண்ணங்களையும் பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை மாற்ற வேண்டும். வெற்றி பெற போராடுங்கள். எதிரிகளை தோற்கடிக்க அல்ல. உங்களுக்கே தெரியாத ஒரு அசாதாரண திறமை உங்களுக்குள் ஒளிந்திருக்கிறது. முயற்சிகள் வெளியே எடுக்கவும். அப்பொழுது உங்களுக்கு இணையானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டுமானால் அதற்கான வேலையை இப்பொழுதே தொடங்குங்கள். தோல்வியால் துவண்டு விடாமல், வெற்றியில் பெருமிதம் கொள்ளாமல் பாடுபடுபவர் உயர்ந்த நிலையை அடைவார். வார்த்தைகளை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராது. உலகை வெல்வதற்கு முன் நம்மை நாமே வெல்ல வேண்டும். நம்மை வெல்வது என்பது நமது பலவீனங்களை வெல்வது. வாழ்க்கையை தலைகீழாக மாற்ற ஒரு நொடி போதும். எனவே ஒவ்வொரு நொடியையும் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். எந்த ஒரு பாடத்திலும் தேர்ச்சி பெறுவதற்கு தொடர்ச்சியான பயிற்சி அவசியம். ஒரு நாளில் சிறிது நேரம் ஒதுக்கி கடினமாக உழைத்தால் எதிர்பாராத பலன் கிடைக்கும். ஒருவரிடம் எந்த வார்த்தையையும் சொல்வதற்கு முன் 10 முறை யோசிக்க வேண்டும். ஆனால் ஒரு முறை ஒரு வார்த்தை கொடுத்தால் உயிரே போனாலும் காப்பாற்ற வேண்டும்.
பிறருடைய செல்வத்தை கண்டு பொறாமை கொள்வது நம் மன அமைதியை இழப்பதாகும். எனவே அறிவுள்ளவன் தன்னிடம் இருப்பதில் திருப்தி அடைகிறான். சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் நினைப்பது போல் எதுவும் நடக்காது. எல்லா முயற்சிகளும் தோல்வி அடையலாம். சூழ்நிலைக்கு பயந்து இலக்கை தவறவிட்டால் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எனவே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிரச்சனைகள் நிரந்தரமானவை அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவை அனைத்தும் நம் இலக்கின் முன் மிக சிறியதாக கருதப்பட வேண்டும். அப்போதுதான் நாம் நினைத்ததை அடைய முடியும். பிரச்சனைகள் இருக்கும் இடத்தில் வாய்ப்புகளும் உள்ளன. அந்த வாய்ப்புகளை உள்வாங்கி பிரச்சனைகளை தீர்த்தால் வெற்றி நமதே. தோற்றால் நம்மை ஏளனம் செய்வதும் வென்றால் புகழ்வதும் இந்த சமூகம்தான். எனவே சமூகம் என்ன நினைக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். நம் உடலுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு மூளைக்கும் உடற்பயிற்சி முக்கியம். புத்தியின் வேலையை கூர்மைப்படுத்துவதன் மூலம் புதிய யோசனைகள், புதிய கண்டுபிடிப்புகள் வளரும். பேச்சை விட செயலுக்கு முன்னுரிமை கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கிடைத்த வாழ்க்கையை மனம் விரும்பி வாழ கற்றுக்கொள். மற்றவர்களின் விஷயத்தில் ஒருபோதும் தலையிடாது. எவ்வளவு வேகமாக ஆணவம் அழிகிறதோ அவ்வளவு வேகமாக நல்ல வாழ்க்கை அமையும். மன உறுதியை வளர்த்துக்கொள். அது பேராசை என்னும் நெருப்பில் இருந்து உன்னை காப்பாற்றும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் அவரவர் மனமே காரணமாகும். விடாமுயற்சி உள்ளவனுக்கு உலகில் எதுவும் சாத்தியமே. ஒருவருடைய குணம் என்னவென்று அவர் சொல்லை கேட்டு நம்பாதே, செயலை பார்த்து தெரிந்து கொள். சோதனைகள் எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது. வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். எண்ணங்கள் உயிர் உள்ளவை. ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். பார்ப்பவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழாதீர்கள். படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயத்துடன் வாழுங்கள். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பக்குவம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு பல அவமானங்களை கடந்து இருக்க வேண்டும். தோல்வி அடையும் போது வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டும் தோன்றுகிறது. அவமானம் அடையும் போதுதான் சாதித்து நாம் அடையாளத்தை காட்ட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஒருவருடைய பலவீனம் அன்பாக இருந்தால் அதனோடு விளையாடாதே. ஏனெனில் அதை அன்பு மட்டும் அல்ல, அவர்கள் உன் மீது வைத்திருக்கும் தன்னம்பிக்கையும்தான். தன்னம்பிக்கை மற்றும் பிரார்த்தனை இரண்டும் கண்ணுக்கு தெரியாது. ஒரு உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல, அன்பும் நேர்மையும் மட்டுமே. இழப்பது அனைத்தும் தோல்விகளும் அல்ல, அடைவது அனைத்தும் வெற்றிகளும் அல்ல. வாழ்க்கையில் சந்தோஷத்தை பிற நபரிடம் தேடாதே, உன் சந்தோஷத்தை உனக்குள் தேடு. பொறுமை இல்லாதவன் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. பொறாமை கைவிடு. மகத்தான செயலை நீ செய்யலாம். நிறைய பேசுவதை விட அதில் ஒன்றையாவது செய். எதற்காகவும் உண்மையை திறக்காதே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.